ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜிடி. இது கேமிங் டைம்ஸ் தமிழ். இன்றைக்கி நாம் எந்த கேம் பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். சாரி, மைன்கிராஃப்ட் பார்ட் 1 போட்டு 8 நாள் ஆச்சுன்னு தெரியுது. அதனால் தயவு செஞ்சு நேரம் என்ன மன்னிச்சிருங்க. இப்போ இல்லைன்னா எனக்கு இந்த கேம் பற்றி பெருசாக தெரியாது. இந்த கேம் பற்றி எனக்கு சொன்னதே ஹெச்எஸ் கேவர் தான். அவர் வரமாட்டேன்னு சொன்னதுனால என்னால் வீடியோ போட முடியல. ஸ்கூல் வேற ஆரம்பிச்சிருச்சு, அதனால தான் அவர் வர முடியல, என்னால் வீடியோ போட முடியுங்க. சரி விடுங்க, அதெல்லாம் தள்ளி வச்சிடலாம். அதான் வீட்டுக்கு வந்தாச்சுல்ல. இன்றைக்கி நாம் இந்த பாட்டில் என்ன பண்ணலான்னா மைனிங் பண்ணலாம். சுரங்கம் எங்கேயாவது கிடைச்சா போய் தோண்டலாம். ஐயனு கோல்டு எதானா கிடைக்கணும். ஆனால் எனக்கு அவன் சில விஷயம் மட்டும் சொல்லியிருக்கான். மைனிங் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன எடுக்க சொன்னான்னா, இதான ஒரு ஆர்மர் செட் எடுறான்னா. ஆர்மர்னால் எதெல்லாம் கிடைக்கும்னு சொன்னான். காப்பரு, அயனு, டைமண்டு கிடைக்கும்னா, அதுக்கப்புறம் வேறு ஒன்று சொன்னான். ஆனால் இந்த வேர்ல்டில் கிடைக்காதுன்னு சொன்னான். சரி வாங்க, ஃபஸ்ட்டு இதெல்லாம் குகையை தருவோம். இதாப்பா வில்லேஜர் அவுட் போஸ்ட்டு. இதில் வேறு போய் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களாம் அடித்து கொல்லணுன்னா அது எப்போ பண்ணுறதுன்னு வேறு தெரில. ஆமாம், அந்த தான் பண்ணணும். அதை பற்றி ஒன்றுமே தெரியாது எனக்கு. சரி வாங்க, அந்த பக்கம் போய் பார்த்தேங்க. போய் பார்த்தா ஒன்றும் இல்லை. ஏதோ இது ஒரு ஐலாண்டு போல். அங்கே தண்ணி தான் இருக்குது. அங்கே போய் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் தண்ணிக்குள்ளே ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சரை பார்த்த மாதிரி இருக்குது. அது என்ன ஸ்ட்ரக்சர்னு எனக்கு தெரிலங்க. அது என்ன ஸ்ட்ரக்சர்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகேங்க, வாங்க போய் இது என்ன இருக்குது. சாப்பாடு தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது எமரால்டு. இதை வச்சு வில்லேஜர்ஸ் கூட ட்ரேட் பண்ணலாம். ஆனால் இங்கே தான் வில்லேஜர்ஸே இல்லையே. சரி வாங்க, இதெல்லாம் எடுத்துக்கலாம். தேவைப்படுற பொருள் தான் எல்லாம். நம்ம எதான ஒரு ஆர்மர் செட்டு, அதுக்கப்புறம் டூல்ஸ் எடுக்கணும். ஆனால் என்ன எடுக்கிறது? ஸ்டோனு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப டவுட்டாகவே இருக்குது. இப்போ எந்த மெட்டல் எதோட பவர்ஃபுல்? காப்பரு கண்டிப்பாக அயனோட வீக்காக தான் இருக்கும். கோல்டு இருக்குன்னா ஒருவேளை அது எது எப்படின்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோல்டு அயனோட பவர்ஃபுல்லாக இருக்கும். டைமண்ட் கோல்டோட பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிளாட்டினம் இருக்கா இதில்? இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கோல்டு இருக்குது, டைமண்ட் இருக்குது. அப்போ பிளாட்டினம் இருக்காதா? சரி வாங்க, நாம் போய் சாப்பாடு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேரட்டு. அப்போ என்ன ஒன்றுத்துல இவ்வளோ வருது? ஓ, அதை குரூப் பண்ணிட்டு வச்சுருக்காங்களோ. சரி, இதெல்லாம் எடுத்துக்க வேண்டியது தான். ஓகே, இதெல்லாம் எடுத்துக்காச்சு. இது அங்கே ஒன்று இருக்குதே. இது எடுத்துகிட்டேன். நான் எடுத்துட்டேன். இப்போ அதை எடுத்து முன்னாடி வச்சிடலாமா? எங்கே கேரட் 24? என்னங்க இது? 4 பிளாக்கில் 24 இருக்கா? சரி வாங்க, இந்த கேரட் எடுத்து என்ன பண்ணலாம்? இது வேறு காலியாக இருக்கே, நெட் வைக்க முடியுமா? ஓ, இப்படி தானா? ஓ, பரவாயில்லைங்க. ஒன்று தான் ஆகுது ஒரு பிளாக்குக்கு. சரி, இங்கே அதுக்கப்புறம் இங்கே இதெல்லாம் விளையட்டும். நம்ம அடிக்கடி ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சரி வாங்க, இப்போ போய் நம்ம எங்கேயாவது கேவ் கண்டுபிடிச்சி தோணணும். அந்த பக்கம் போய் பார்த்தா பீச் இருக்குது, அதை விட்டுறலாம். இப்போ இந்த பக்கம் வாங்க, எங்கேயாவது கேவ் கிடைக்கணும். கடவுளே, சீக்கிரமாக போ. ஓகே, இதை வேறு எங்கே கேட்க உளுந்து தொலைச்சிட்டேன், என்ன பண்ணுறது? அப்பா பரவாயில்ல, உளுந்தா. ஐயோம்மா, இந்த இடமா? இங்கே இருக்கிறவனுக்கு எதனா பவரெலாம் இருக்குமோ தெரியல. இங்கே எனிமி இருக்காங்கன்னா, ஆனால் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னானா இதானா? அப்பா இதுதான் காப்பரா? ஏன்னா காப்பர் தான் நினைக்கிறேன். கலர் அப்படி தான் இருக்குது. சரி வாங்க, இந்த ஸ்டோனை உடச்சி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோன் பிக்கர்ஸ் எடுக்கணும். ஸ்டோனை வச்சு தான் இந்த காப்பரை உடைக்க முடியுமா? இங்கே இந்த பிளாக்காக இருக்கே, இது என்னது தெரியலையே. கருப்பு கலரில் என்ன ஊர் இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச கருப்பு கலர் ஞாபகமாக இருக்குதே. சரி விடுங்க, அது நம்ம தோண்டி பார்த்தது தான் தெரியும்னு நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் உடச்சிக்கலாம். இதெல்லாம் உடச்சிட்டு இந்த ஸ்டோன்லாம் உடச்சி நம்மளால் என்னென்ன செய்ய முடியும்? ஸ்டோன் பிக்காக்ஸு, ஸ்டோன் ஆக்ஸ் இதெல்லாம் செய்யலாம். என்னங்க இது சீக்கிரமாக உடைக்கிற மாதிரி இல்லையே. பேசாமல் ஸ்டோன் பிக்ஸாக்ஸ் செஞ்சு உடச்சா சீக்கிரமாக உடையுமோ தெரியலையே. சரி, இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணலாம்? கிராஃப்டிங் டேபிள் இங்கேருந்தே செய்ய முடியலாமா? இந்த ஸ்டோன் குளோபல் ஸ்டோன், இது குளோபல் ஸ்டோன். ஓகே, இப்போ 18, 19, 20, 21, 22, 23, 24. பேசாமல் இதே அண்டர் கிரவுண்டில் இங்கேயே ஒரு வீடு கட்டிடலாம் போலப்பா. இது ஈஸியாக தான் இருக்குது. சரி வாங்க, சீக்கிரமாக இதெல்லாம் நோண்டி எடுத்துடலாம். ஓகே, இது எடுத்தாச்சு, இதுவும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபர்னஸ் செய்ய போகிறோம். ஃபர்னஸ் செய்கிறதுக்கு ஸ்டோன் தேவை. அதுக்கப்புறம் என்ன, வெப்பன்ஸு செய்கிறதுக்கு ஸ்டோன் தேவை. நாங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான பிக்காக்ஸு, அதுக்கப்புறம் மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஓக் பிளான்ட்ஸ், இதை ஃபயருக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது என்ன, ஸ்டேர்ஸா? படிக்கட்டு செஞ்சு என்ன பண்ணுறது நான்? படிக்கட்டு எதுக்காக இது தேவைப்படுமோ? ரெக்கார்ட் தான் ஆகுது தானே? அப்போ ஆகுது. எனக்கு வேறு பயமாக்குதுங்க, ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு. சரி, இது எப்படி மாற்றுறது?
எப்படிடா வெப்பன்ஸ் எடுக்கிறது? இதா? இதுதான். வாங்க ஸ்டோர். ஸ்பியர்லாம் இருக்கா? என்னங்க அவ்வளோ ஸ்டோன் இருக்கே! ஓ, ஸ்டிக் எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒரு பிக்காக்ஸு, அதுக்கப்புறம் வேறு என்ன எடுக்கலாம்? ஒரு ஆக்ஸு, அதுக்கப்புறம் வேறு எதாவது எடுக்கலாமா வேணாவா? சரி, இந்த தூக்கி போட்டுக்குவோம். போதுமா? போதும்னு நினைக்கிறேன். இன்னும் நைட் ஆயிடுச்சா? அங்கே நைட் ஆயிடுச்சு. இங்கே பெட்டப் போட்டு இங்கே ஒரு தூக்கத்தை தூங்கிட வேண்டியது தான். இங்கே பாயிண்ட் செட் பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு நடந்த ஸ்லீப்பிங் த்ரூ த நைட், இரவில் தூக்கம். ஓகே, இந்த கேவுக்குள்ளே அப்போ ஜாம்பி, ஸ்கெலிட்டன், அதுக்கப்புறம் அந்த பச்சை மண்டை பேர் என்ன, க்ரீப்பரு, அவங்க 3 பேர் இந்த கேவுக்குள்ளே தானே இருப்பாங்க. அப்படியே என்ன? சரி வாங்க உள்ளே போய் ஃபஸ்ட்டு இங்கே காப்பரை உடச்சிடலாம். இந்த காப்பரை வச்சு அரமனை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இது என்னது கருப்பு கலரு? என்ன உன் பேர்? இதை பார்த்தா கோல் கோல் நிலக்கரி எதுக்கு? ஒரு வேளை அந்த ஃபர்னஸ்ன்னு சொன்னானே, அதில் போட்டு ஹீட் பண்ணுறதுக்காகவும் நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் எடுத்துக்கப்பா. கோலில் ஆரம்பம் செய்யலாமா? கோல் ஆரம்பம் இருக்காங்க. ஒரு வேளை அதுக்கு எதனா பவர் இருக்கும். இந்த ஆரம்பம் இருக்குல்ல, எதனா பவர் இருக்குதா ஒவ்வொன்றுத்துக்கும்? இந்த ப்ரொடக்ஷன் மட்டும்தாண்ணா தெரிலப்பா. சரி விடுங்க, இதெல்லாம் வந்து மைண்ட் பண்ணிக்கலாம். இது மைண்ட் பண்ணு பரவாயில்லைங்க. ஒன்றுத்துலேயும் நிறைய கிடைக்கிது. அப்போ வந்து ஒரு அயன் ஒரு உடச்சாலே போதுங்க, நமக்கு நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்லை காப்பர் ஒர்க் மட்டும்தான் அப்படியா? அப்படி பார்த்தா கோல் நம்மளுக்கு நிறைய கிடச்சிருக்கணுமே. இதையும் தோண்டி எடுத்துகிட்டு மொத்தம் நம்மளுக்கு எவ்வளோ காப்பர் கிடச்சிருக்கு? எங்கே தோண்டி எடுத்தனே வந்துருச்சா? சரி, வந்துருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எவ்வளோ இருக்கும்? இதிலே பார்ப்போம். 26 இருக்குதுங்க. பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்? என்னமோ பண்ண சொல்லியிருந்தேனே. ஃபர்னஸ் தானே? ஃபர்னஸ் இங்கே தான் இருக்குது. இங்கே இருக்குது. இங்கேருந்து ஃபர்னஸ் எடுத்துகிட்டு என்னது கீழே வேறு ஒரு நியூ ரெசிபி அன்லாக்டா. அது வேறு அப்கிரேட்டட் ஃபர்னஸாக இருக்குமோ தெரியலையே. வாங்க இதை எடுத்துன்னு போய் இங்கே வச்சிடலாம். இங்கே வச்சுட்டு ஃபர்னன்ஸ்னால் பிளாஸ்ட் ஃபர்னன்ஸ் மாதிரி நினைக்கிறேன். ஓகே, இப்போ கீழே போகலாமா? இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஸ்டோன் ஆக்ஸு 26 இருக்குது. நம்மக்கிட்ட வுட் பிளான்ட்ஸ் கம்மியாக தான் இருக்குது பாருங்கள், 8 தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கேருந்து வுட்டெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இங்கே எடுத்துகிட்டு அங்கே திருப்பி வுட் பிளான்ட்ஸாக மாற்றி போட்டால் அதிகமாக வருது தானே. ஆனால் வுட் பிளான்ட்ஸாக மாற்றி போடுவோம். ஒருவேளை இதுக்குள்ள ஈட்டிங் எஃபெக்ட் வேறையாக இருக்குமோ? பிளாங்க்ஸுக்கு ஒன்று, வுட்டுக்கு ஒன்றுன்னு தெரியலையே. இதெல்லாம் எடுக்க முடிஞ்சா கூட எடுத்துடலாம். ஆனால் இது எப்படி எடுக்கணும்? இது எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இது பண்ணாலே உடஞ்சிடுது. அங்கே பாருங்கள், எடுக்க முடியல, உடையுது. சரி வாங்க, நாம் வந்து அடுத்த பாட்டில் வந்து வீடு கட்டலாம். என்ன வீடு கட்டுறதுன்னு தான் தெரில. நார்மல் வீடு தான். இந்த வில்லேஜஸ் மாதிரி வீடு கட்டுறதா, இல்லை எப்படி ஸ்டோனில் கட்டணுமா? ஒன்றுமே புரியலங்க. உங்களுக்கு எப்படி வீடு கட்டுறதுன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். சரி வாங்க, இதெல்லாம் எடுத்தாச்சு. இதை பிளாங்க்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம காப்பர் இதை மெல்ட் பண்ணிட வேண்டியது தான். அப்பா எத்தனை பிக்கு பண்ணிங்க. பாப்புலேஷன் தான் மைன்கிராஃப்ட் அதிகம் போல். பாடிட்டு இங்கே ஃபர்னன்ஸில் வந்து ஏய் என்னங்க? சாம்பி வருது எனக்கு கடிக்க வருதே. ஐயோ, வரானே. இவனை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. என்னங்க? ஓ, சண்டே எரியறா. சாகு. செத்துப்போ. அடிக்கிறானுங்களே. சாகு. அப்பா, ஒருத்தன் காலி, 2 பேர் காலி, 3 பேரும் காலி. என்ன க்ரீன் கலர் ஏதோ இருக்குது? என்னங்க ஏறுது? லெவல் 2 வந்துட்டேண்ணா. லெவல் 2ன்னு அர்த்தமா அப்படின்னா? இப்போ என்ன, இந்த க்ரீன் கலர் நம்ம எடுக்க லெவல் அதிகமாகும் போல். ஓகே, எதுவும் புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வீட்டு எதுவும் இருக்கே. வீட்டு தானே இது. சரி, என்ன பண்ணியிருந்தேன்? பிளாங்க்ஸ். இந்த பிளாங்க்ஸ் எடுத்து அந்த காப்பரை வந்து உருக போட்டுடலாம். அப்புறமேட்டு அதை எடுத்து ஆர்மர் பண்ணிடலாம். அதுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டே 3 சாமி வந்தானுங்க. உள்ளே 18 பேர் இருக்கிறானுங்க வேறு தெரியலையே. சரிங்க, இந்த இதை போட்டு காப்பர் 26க்கு 24 போதும் தான் நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அடுத்துன்னா, இந்த வுட் பிளாங்க்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த வுட் பிளாங்க்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த வுட் பிளாங்க்ஸ் எதுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்டிங் பிளாக் யூஸ் பண்ணிக்கலாமா மேலே வர்றதுக்கு? இப்போ கீழே போய்ட்டு மேலே வர்றதுக்கு. இல்லைன்னா என்னது இது? டார்ச்சு. என்னது? ஒரு கோல் இருந்தால் 4 டார்ச் பண்ணலாமா? அப்போ டார்ச்சு. அப்போ இதை வச்சு தான் போகணும் போல். இருட்டாக இருக்குல்ல, அதனால தான் டார்ச் கொடுத்துருக்கானுங்களா? இப்போ வெளிச்சமாகுது. யாரானா வரானா? யாரானுக்குறீங்களாடா உள்ளே? வந்த உடனே உள்ளே வந்து ஒரே பிடிச்சிடாதீங்கடா. ஓகே, இதில் வந்து எனக்கு 3 மாதம் தெரியும். ஜாம்பி, அதுக்கப்புறம் என்னது ஸ்கெலிட்டனு, அதுக்கப்புறம் க்ரீப்பரு, அதுக்கப்புறம் ஒன்று ஸ்பைடரு. 4
4 தெரியும். எனக்கு தெரியலையே, இது வேறு லாக் ஆகுது. வாங்க உள்ளே போகலாம். என்னங்க இது? தண்ணி தண்ணி போகுது. அப்போ அவ்வளோதானே கேவு? இது கேவ் இல்லையா? ஆனால் 3 பேர் வந்தானுங்களே. கேவ் இல்லை இது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ. கேவா இல்லையா? சரி ஏதோ ஒன்று. ஒரு வேளை அந்த தண்ணி போதே, அது கீழே தானே ஒரு இடம் இருக்குமோ தெரியலையே. என்ன பண்ணலாம்? சரிங்க, நம்மளுக்கு எதுக்கு வீணு. கீழே போய் எவனாவது பயங்கரமான ஒருத்தன் இருந்துட்டாங்கன்னா இந்த காப்பர் எல்லாம் எடுத்து நம்ம எதனா செஞ்சுக்கலாம். அப்பாடி, இது செஞ்சு முடிக்க எவ்வளோ நேரம் ஆகுது சாமி? ஒவ்வொன்றும் உருகி வரதுக்குள்ளே அவ்வளோதாங்க. நம்ம ஆர்மர் மட்டும் எடுத்துகிட்டேன். நம்ம டூல்ஸில் எடுக்கல, ஆர்மர் எடுத்துகிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து கீழே போகலாம். கீழே போய் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். என்கிட்ட ஒரே ஒரு டார்ச் தாங்க இருக்குது. சரி வாங்க போகலாம். இந்த தண்ணியில் அப்படியே என்னங்க உள்ளே போகல. போகிறோம் போகிறோம் போகிறோம். தண்ணி பபிள்ஸ் வருது. இதுதானே ஆட்டு மாதிரி. சரி வாங்க கீழே போய்கிட்டே இருப்போம். கீழே எவனோ வந்துடாதீங்கடா. குறுக்க எவனோ வரக்கூடாது கடவுளே. ஓரம் போ ஓரம் போ, ஜேடி வண்டி வருது. ஓரம் போ ஓரம் போ. வேணவே வேணாம். அந்த கிளவிக்கிறான் நீங்கள் சொல்லிட்டு நானே குடும்பமாக பாட்டு பாடுறேன். பாட்டே பாடல, நான் சும்மா பேசுகிறேன் அவ்வளோதான். என்னங்க அங்கே தானே உடைச்சேன், எப்படி என் கைக்கு வந்துச்சு? ஒரு ஆள் தண்ணியில் பட்டு வந்துடுச்சோ. சரி வாங்க, நம்ம எதுக்கும் மேலே போயிடலாங்க. எனக்கு வேறு பயமாக இருக்குது. உள்ளே கீழே ஏதான ஒரு குடுறமான ஒரு விலங்கு இருந்து நம்மளை ஒரே போட்டுருச்சுன்னா நம்ம அதனால் என்ன பண்ணலாம்னா சைடு வந்து இது பண்ணினே போகலாம். சைடு பண்ணிங்க பண்ணலாம். சைடில் வந்து இது பேர் சைடு பண்ணிங்க தெரில. என்னங்க இது ஸ்டெப்பாக போகுது. ஸ்டெப்பாக போதே. அப்போ பேசாமல் நம்ம தண்ணி கூட ஒட்டின மாதிரியே போகலாமா? இதுங்க தண்ணிக்கு இங்கே தானே போகுது. அப்போ இந்த பக்கம் வந்திருக்கலாமே. சரி விடுங்க, இது மைன்கிராஃப்ட்டு இந்த லாஜிக்கலாக பார்க்க வேணாம்னு நினைக்கிற கேம் தானே இது. அங்கே ஸ்டெப்பாக போகலாம். இப்போ பாருங்கங்க, அந்த தண்ணி இந்த பக்கம் வந்திருக்கணுங்க. அது பாருங்கள், ஒரே பிளாக்கில் எப்படிங்க போகும்? இந்த பக்கம் வந்திருக்கணும் தானே எப்படி? சரி இதுக்குள்ளே அப்படியே நம்ம இது போடலாம். பாருங்கப்பா, ஸ்டெப்பாக இருக்குது. அப்போ இது பேர் ஸ்டெப் மைனிங். உள்ளே போய் நம்மளுக்கு எதான ரேரான ரிசோர்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். அயன் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இப்போதைக்கு எனக்கு காப்பர் கிடச்சிச்சு. காப்பர் ஆர்மர் அப்கிரேட் ஆகிடுச்சு. அயன் கிடச்சா ஒன்று சூப்பராக இருக்கும். இது வாங்க போய்கிட்டே இருப்போம். பரவாயில்லைங்க, இது நல்லா ஸ்டெப்பாக போகுது. ஆனால் என்ன நடுவில் இந்த மாதிரி ஒரு பிளாக் வந்து தான் கொஞ்சம் கடுப்பேற்றுது. இது வேறு தோன்றதுக்கு வேறு கஷ்டமாக இருக்குது. தொட்டவனே உடையிற மாதிரி தானே இது இருக்கா? அந்த பிக்காக்ஸ் இருக்கா தொட்டவனே உடையிற மாதிரி? அப்படிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் டக்குன்னு கீழே போயிடலாம். தெரிஞ்சிருக்கு. இருக்கிறது ஹை லெவல் பிக்காக்ஸ் எதை சொன்னானே என்ன சொன்னேன் என்டர் நைட்டா சரி நெதர் ரைட்டு நெதர் ரைட்டு. அது நெதரை கிடைக்கிறது நெதர் ரைட்டு. அப்போ எண்டில் என்ன கிடைக்கும் தெரில விடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எண்டில் எதான மெட்டீரியல் இருக்கான்னு தெரியல. ஆனால் நெதரில் இருக்கிற அந்த நெதரைட் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு அவன் சொன்னான். அப்படின்னா நம்ம அது எடுத்தால் தான் டக்குன்னு உடையும் போல இதெல்லாம். அது எப்போ எடுக்கிறது? ஃபஸ்ட்டு அதுக்கு நெதருக்கு போகணும். நெதருக்கு போனால் என்ன பண்ணணும் யாருக்கு தெரியும்? சரி இப்போ வந்து நம்ம இதெல்லாம் தோண்டி எடுத்துகிட்டு கீழே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த தண்ணி வேறு போய்கிட்டே இருக்குங்க. ஒரு வேளை எங்கேயாவது போய் முட்டி நிற்குமோ? எதுவுமே இல்லாமல். இல்லைங்க ஏதோ இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பிளாக் ஒன்று கருமோ ஐயோம்மா ஏதோ இருக்குதுங்க. ஏதோ எவன்டா இவன்? என்ன இந்த ஸ்பீட் எடுத்துப்போம். என்ன ஆக்ஸா? இவன் ஓ ஸ்கெலிட்டன் என்ன? ஐயோப்பா அடிக்கிறான் பவுன்னு நினைக்கிறேன். இது என்னது? ஐயோ அவ்வளோ அடிக்க மாட்டான்ல இனி. பிளாங்க்ஸ் வச்சு இதெல்லாம் முடிய வேண்டியதாங்க. ஓ அவன் வேறு அடிக்கிறானே, அவனை வேறு அடிக்கணுமே. என்ன பண்ணலாம்? நம்மக்கிட்ட தான் வெப்பன் இருக்குல்ல, இதில் அடிக்கலான்னு தான். ஒரு அடித்து கொண்டுட்டானா நம்மளுக்கு வேறு வந்து 4 ஆட்டு போட்டுச்சு. சாப்பிட்ருவோம். கேரட் சாப்பிட்றலாம். நல்ல வேலை ஏறுது. என்னது இது கருமம் ஒன்று தான் ஏறுது. ஒன்றா ஏறுதுங்க இந்த அங்கரு. ஐயா இப்படிலாம் இருந்தால் எப்படி? சரி இந்த ஆட்டு ஏறட்டு வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? டார்ச் வேறு இங்கே போட்டுருவோம். அப்போ நம்மளுக்கு நல்லது. சரி இது தோண்டிடுவோம். பிக்காக்ஸு ஆக்ஸ் யூஸ் பண்ணால் தானே இது தோட முடியும். அதுக்கப்புறம் சாப்பாடு இருக்குது. எமரால்டு 4 இருக்குதுங்க. அதை வச்சு வில்லேஜர்ஸ் கிட்ட தான் ட்ரேட் பண்ண முடியும்னா. ஆனால் வில்லேஜர்ஸே இல்லையே, நான் என்ன பண்ணேன்? சரி இதை உடச்சிட்டு அவனை அடித்து கொண்டு வர வேண்டியதான். வேறு வெள்ளி இல்லை. இந்த வேறு அதுக்கு என்னது இது? அங்கே வேறு ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது ஊர் மாதிரி. சரி இவனை இங்கேருந்து அடிக்க முடியுமா? அடிக்க முடியுது. அவ்வளோ செத்துட்டான். இப்போதான் ஸ்கெலிட்டன் வந்து அடித்து கொண்டாச்சு. இப்போ கீழே போய் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோமா? என்னது இது? கேவ் இல்லை. அப்புறம் முட்டை சண்டாக்கா அங்கே எதுவும் இருக்குது. இது ஆரோவா? இதுக்குள்ளே போக முடியலையே. இது உடைக்கணும். சரி விடுங்க, அதெல்லாம் உடைக்க வேணாம். ஐயோ போகுது இது பாட்டுக்குன்னு. என்னது இது? ஏன்னாங்க இது வித்தியாசமாக இருக்குது. உடைப்போம். கரெக்டாக தானே உடைக்கிறேன். என்னதுடா அது? இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஞாபகம் வந்துடுச்சு. இது அயன் தானே? ஆமாம் இதே அயனே தான். சரி வாங்க மற்ற பொருட்கள் எதானே கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆமாம் என்னது இது? குடி மாதிரி இருக்குது. என்னதுடா கிடம்போது?
எப்பாடி எப்பா என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது? ஓ பள்ளத்தாக்கா? அப்போ கண்டிப்பாக இங்கே நிறைய பொருட்கள் கிடைக்கும் நினைக்கிறேன். மேபி இங்கே டைமண்ட் கூட இருக்கலாம். என்னங்க வந்து பச்சை கலர் மண்டியனுங்களா இருக்கிறானுங்க. சரி கீழே போகலாமா? வேணாம் வேணாம், நம்மளுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு கீழே போனால் பரலோகத்துக்கு அனுப்பிடுவானுங்க. நம்ம கிளம்பிடலாம் இங்கேருந்து. ஐயோ இது ஒன்று இந்த பிளாக்லாம். ஆமாம் மேலே ஏறும்போது எப்படி ஏறினா தெரியலையே. மேலே ஏறும்போது இந்த பிளாக் நம்மளை தடுத்து இருக்கணுமே. சரி எதுவும் இது என்ன இருக்குப்பா, இன்னும் அயன் இருக்குது. பரவாயில்ல நிறைய இருக்கட்டும். அப்போ தான் நம்ம வந்து ஆரம்பம் செய்யலாம். காப்பர் மாதிரி, ஆனால் காப்பர் மாதிரி இதுக்கு நிறைய கிடைக்கலையே. ஒன்று தான் கிடைக்குது. பாருங்களேன் காப்பர் நிறைய இருக்குது. ஒருவேளை காப்பர் ரேர் இல்லையோ? நான் காப்பரே ரேர் நினச்சிருந்தேனே. சரி வாங்க தோணலாம். என்ன இவ்வளோ லேட்டாக தோன்றான்? ஏன் அப்படி தோன்றான்? டெக்னிக்கலாக பார்த்தா இவன் நிறைய வேகமாக தானே தோணுவான். என்னன்னு தெரியலையே. ஒருவேளை தண்ணிக்குள்ளே போகிறதுனால தான் இப்படி தோன்றானா? மாறுமா என்ன ஸ்பீடு மாறுமா தண்ணிக்குள்ளேயும் நிலத்துலையும்? ஃபஸ்ட் இது என்னது இது ஓக்கா? அதை வச்சு அந்த தண்ணியை நிப்பாட்டி விடுவோம். ஓகேங்க இந்த காப்பர் நம்ம தோண்டி எடுத்துப்போம். இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ பெரிய முட்டாளாகிறேன். அதை வச்சு காப்பர் தோன்றேன். ஆல்ரெடி இந்த காப்பரில் ஆர்மர்லாம் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் சரி எதுக்கும் எடுத்து வச்சுப்போம். எதிர்காலத்தில் தேவைப்படலாம். ஓகே இதை எடுத்துக்கிறாச்சு பாப்பா. இப்போ நம்ம வந்து மேலே போகலாங்க. இதே நம்மளுக்கு நீ போதும். எதுவும் நல்ல வேலை இல்லை கிராவிட்டியில் போகிறது கேமில் எதுவும் மண்டை மேலே வந்து உலா இருக்குது. ரியல் லைஃப்லாம் அப்படி தோடலாம் அவ்வளோதான் இருக்குது. இன்னும் காப்பரு சரி வேணா விடுங்க. அப்புறமேட்டுக்கு என்ன வந்து எடுத்துக்கலாம். இப்போ மேலே போகலாமா? எனக்கு என்னமோ இருட்டாக இருக்கும் தோணுது. போன தாட்டி வந்து கொஞ்சம் தூரம் அதுக்கு இருட்டாயிடுச்சு. இல்லைங்க வெளிச்சமாக தான் இருக்குது. இல்லை டார்ச் வெளிச்சோன்னு நினைக்கிறேன். இருட்டாக தான் இருக்கோ. இதுலையே போனால் நம்ம மேலே போயிடலாம் ஈஸியான்னு நம்புகிறேன். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், உண்மையான வாழ்க்கையில் இந்த மாதிரி குழியை தோண்டி இந்த மாதிரி இடத்துக்குள்ளெல்லாம் போடணும் எவ்வளோ கஷ்டம். மைனிங் போகிறவங்களுக்கெல்லாம் இதனாலேயே சில பயம்லாம் ஏற்படும் தானே. சரி விடுங்க நம்மளுக்கு எதுக்கு அதுக்கெல்லாம். வாங்க வெளியே போகலாம். என்னதுடா அது போக முடியல. ஐயோ பபுள் வேறு கம்மியாகுதே. பாடி இது ஓ போக அதான் நான் ஸ்டெப்ஸ் நோண்டி வச்சேன்ல அதே மறந்து போச்சு பாருங்க. சீக்கிரமாக மேலே போகலாம். அவ்வளோதான் வந்தாச்சு. இப்போ மேலே போய்க்கலாமா? இருட்டாயிடுச்சா இல்லை என்ன இருக்குது? நைட் ஆயிடுச்சா இல்லையாடா? நைட்டு ஆகலைன்னு நினைக்கிறேன். ஆகலை இல்லை டார்ச் அடிச்சோமா? நைட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருட்டாக்குது. இருட்டாக தானே இருக்குது. ஆமாம் இருட்டு நைட் ஆயிடுச்சு. வாங்க போய் பெட்டில் போய் அப்படியே படுத்துங்கிடுவோம். ஜாம்பி இந்த ஸ்கிலீட்டெல்லாம் எங்கே இருக்கானுங்க வேறு தெரியலையே. அப்படியே படுத்துங்கிற கடவுளே. அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து நான் காப்பரில் ஆர்மர் எடுக்கலாம்னு நினச்சேன். ஒரு வழி எடுத்தாச்சு. அடுத்த பாட்டில் போய் அந்த பள்ளத்தாக்கு கூட என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ இதோட இருங்க முடிச்சிட வேணாம். நாம் வந்து அந்த பில்லேஜர் அவுட் போஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே போய் பார்ப்போம். அதுக்கு அவங்க என்ன அவ்வளோ பயங்கரமான ஆளுங்களான்னு. நம்ம ஆர்மர் வேறு எடுத்திருக்கோம். இந்த அவ்வளோ டூரபிள்லாம் கிடையாது. மேலே பார்த்தாலே தெரியுது. இருந்தாலும் போய் ஒரு சண்டை தான் போட்டு பார்ப்போமே அவனுங்களை என்ன பண்ண முடியுதுன்னு. சரி வாங்க. எங்களுக்கு அந்த வில்லேஜர் அவுட் போஸ்ட்டு இந்த வில்லேஜை வேறு ரெடி பண்ணணுன்னு வேறு சொன்னான். அது வேறு எப்படி பண்ணுறதுன்னு தெரில. இந்த குதிரையை வேறு டேம் பண்ணணும். அதுக்கு வேறு சேடில் வேணும். சரி வாங்க சீக்கிரமாக எங்கே பாருங்களேன் ஆடு பாருங்கள். அது பார்க்கும்போது இந்த தேனி இதெல்லாம் இவனுங்க அடிக்க மாட்டானுங்களா? நம்மள தான் அடிப்பானுங்களா? சரி யாரும் இல்லைங்க. ஒருவேளை இது அபேண்டடானதாக இருக்குமோ? அது வில்லேஜ் மாதிரி இது இல்லை யாரோ போனாங்க. இல்லை எங்கே இருக்குது அப்படி தெரிஞ்சுதான் யாரும் போன மாதிரி. கிட்ட போடுவோமா? என்னங்க அது ப்ளூ கலரில் ஏஞ்சல் மாதிரி நிறைய இருக்குது. 1 2 3 இருக்குது. என்னது இது? அது என்னவா இருக்கும்? ஒன்றுமே தெரியலையே. ஐயோ யார் இருக்கிறானுங்க? இவனை பார்த்தா இது சோல்ஜர் மாதிரி இருக்கே. என்ன கையில் எது வச்சுன்னுக்கிறான்? இவனுங்க யாருன்னு வேறு தெரியலையே. இது பேர் என்ன? பில்லேஜர் அவுட் போஸ்ட்டு. அப்போ இவன் தான் பில்லேஜராக இருக்கணும். ஆனால் நிறைய பேர் இருக்கிறானுங்களே. இவனுங்களை எப்படி அடிக்கிறது? கையில் வேறு பவன் யாரோ வேறு வச்சுன்னுக்கிறான். ஒரு வேளை தூரத்துலேருந்து அடிப்பானுங்களோ? சரி வாங்க. வரானுங்க. பார்த்துட்டான். ஓடு. வரானே அடிச்சு கொண்டு வருவானோ? சீக்கிரமாக போய் எங்கேயாவது ஒளிஞ்சிடணுண்டா கடவுளே. வரானா? சரி ஓடுவோம். கொஞ்சம் தூரம் ஓடி போய் பார்ப்போம். அப்போ வரமாட்டான்னு நினைக்கிறேன். இவன் அவ்வளோ தூரம்லாம் வரப்போகிறது இல்லைன்னா வருவானா? யாருக்கு தெரியும். பார்ப்போமா? வரானா? வேணாம் எதுக்கு பார்த்துக்கிட்டு. பார்த்த உடனே பின்னாடி வந்து ஒரே போடுற போகிறான். ஓடு வராங்க. ஐயோ சாரி மக்களே, ரொம்ப கோல்டாக இருக்குது. அதான் ஒரே வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். இவனை எதை வச்சு அடிக்கிறதுன்னு வேறு தெரியல. ஆக்ஸ் வச்சு அடிக்கலாமா இல்லை அந்த ஸ்பீரை வச்சு அடிக்கலாமா? இவன் வேறு ஏதோ ஆரோ விட்றாங்க. ஆனால் குறி வைக்க தெரியலையே இவனுக்கு. அப்படின்னா சரி இவனை அடிச்சு கொண்டு வர வேண்டியதா? டேய் வந்தேன் மகனே. அவ்வளோதான் இங்கே கொண்டாச்சுங்க. இதுக்கா இவன் இவ்வளோ பில்டப் கொடுத்தா? ஏன்னா இவனுக்கு பயங்கரமானவங்க அடிச்சு குழந்துருவானுங்கலாம் சொன்னான்.
சரி விடுங்க விடுங்க. நாம என்ன ஒருத்தர் தான் அடித்தோம், அங்கே நிறைய பேருக்கு வாங்களோ என்னமோ. பார்த்தா ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி தான் இருக்குது, நிறைய பேர் பானுங்களோ. சரி விடுங்க. அடுத்த பாட்டில் வந்து இவனுங்க கூட சண்டை போட்டு மேலே கண்டிப்பாக ஏதாவது செஸ்ட்டில் எதோ வச்சுருப்பாங்க. இந்த வில்லேஜில் கிடைச்ச ப்ரெட்டு மாதிரிலாம் எல்லாமே ஏதாவது தேவையான பொருள் எதாவது வச்சுருந்தாலும் வச்சுருப்பாங்க. அதை ஆட்டையை போட்டுற வேண்டியதான். இவனுங்க வந்து மற்றவங்கிட்ட தான் ஆட்டையை போடுவாங்க, அவங்ககிட்ட நாம் ஆட்டையை போட்டுடலாம். என்னங்க பனியில் ஓடி வருது வீடா? ஓ, இதுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கலாமா? நல்லா இருக்கே இது. சரி சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. என்ன அப்படி பார்க்குற? ஏய், என்ன அப்படி பார்க்குது இது? என்ன ஃபீடு? சரி கொடுத்தாங்க ஃபீடு. அப்படின்னா ஒவ்வொரு அனிமலுக்கு என்ன இந்த ஆர்ஸ் மட்டும் வாங்க மாட்டேங்குது. சரி ஃபீட் பண்ணிக்கினே இருப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? ஃபீட் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் என்ன? என்னங்க அது வந்துக்கிட்டே இருக்குங்க. ஏய், என்னங்க நடக்குதுங்க? ஏதோ பண்ணுதுங்களே அதுங்க. என்ன பண்ணுதுங்க? உள்ளே போய் பார்ப்போருங்க. ஏய், என்ன பண்ணுங்க? என்ன பண்ணிச்சுங்க இது இப்போ? உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? என்ன பண்ணீங்க நீங்கள் இப்போ? என்னமோ பண்ணானுங்களே. குதிரெல்லாம் இருக்குங்க. ஆனால் என்ன இப்போதைக்கு இதை டேம் தான் பண்ணுறது எப்படின்னு தெரியல. மவுண்ட்டுனா? ஓஹோ, ஓ மவுண்ட்டுனா ஏறி உட்கார்றதா? பாருங்களேன், பக்கத்தில் வேறு நம்ம ஹார்ட் இருக்குது, இந்த பக்கம் இந்த குதிரைக்கு வேறு ஆட்டு காட்டுது. அப்படின்னா வந்து இப்போ டேம் ரைடு. ஓ, டேம் ஆயிடுச்சா இப்போ? நல்லா இருக்கே. டேம் ஆயிடுச்சா இல்லையா தெரில, விடுங்க. சரி விடுங்க, நம்ம வெளியே போகலாம். ஐயா, என்ன போக முடியல. ஐயோ, வெளியே போடுமே. இப்போ என்ன பண்ணுறது? சரி விடுங்க, இது உடச்சா. ஆனால் இது உடச்சா வேறு இதுங்கெல்லாம் வெளியே வந்துடுங்களே. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது உடைக்கலாமா? பார்க்குற பாரியை பாருங்கள். இதை உடச்சா இங்கே பாருங்கள், இதை பண்ணி நம்ம வெளியே போவோமானே பார்க்குது போல். சரி, இங்கே ஒரு பிளாக்கை போட்டு நம்ம ஏறி வெளியே போயிட வேண்டியது தான். ஏறி போதுங்க. ஐயோ வருதுங்களே. இதுங்களும் வெளியே வந்துட போதுங்க. நாம் உடச்சி விட்ற வேண்டியது தான். இல்லையா எல்லாம் வெளியே வந்து தப்பிச்சிடும். ஐயோ, இது வேறு உடச்சிட்டேன் நான் விளங்கிடும். ஆர்ஸ் வெளியே வந்துருச்சா? உள்ளதாகுது. நம்ம இதான ஒன்று பண்ணணுமே. இப்போ இதுங்களை உள்ளேயே வச்சு போட்டு 2 பிளாக் வச்சுருப்போம். அப்போ ஏறாதுங்க. ஒரே ஒரு பனி தப்பிச்சிருந்தானே, எங்கே அவனை போட்டு தெளிற வேண்டியது தான். எங்கே காணோம்? அவன் மறைஞ்சு போயிட்டான். நீ டீஸ் பண்ணாயிருப்பானோ? சரி விடுங்க, இந்த கேம் பிளேவே நான் இதோடு முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அந்த பள்ளத்தாக்கியும் அந்த பில்லேஜர் அவுட் போஸ்ட்டு கவர் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், பை.